உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி காலமானார். மஞ்சள் காமாலை நோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கல்லீரல், சிறுநீரகம் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தனது தனித்துவமான நகைச்சுவையால் ரசிகர்களை கவர்ந்தவர் ரோபோ சங்கர். விஜயுடன் புலி, அஜித்துடன் விஸ்வாசம், தனுஷுடன் மாரி படங்களில் ரோபோ சங்கர் நடித்திருந்தார். ரோபோ சங்கர் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என்றும், ரோபோ சங்கரின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். ரோபோ சங்கர் உடலுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். வளசரவாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்று ரோபோ சங்கரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார். ரோபோ சங்கர் உடலுக்கு நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி நேரில் அஞ்சலி செலுத்தினர். வளசரவாக்கம் இல்லத்திற்கு சென்று ரோபோ சங்கர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தனர். மறைந்த நடிகர் ரோபோ சங்கருக்கு இன்று மதியம் இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. சென்னையில் அவரது இறுதி ஊர்வலம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்க உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் சூறை காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. 24க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை, திருப்பத்தூர், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபடுபவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் பாதுகாப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகளில் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்படுவதாக விமர்சித்தார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் போலி எண்களை கர்நாடக சிஐடிக்கு 1 வாரத்தில் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி கெடு விதித்துள்ளார். ஹைட்ரஜன் வெடிகுண்டை தான் இன்னும் வெளியிடவில்லை என தெரிவித்தார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியாது என விளக்கமளித்துள்ளது. ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொள்வது வாக்கு திருட்டை தடுக்க அல்ல, வங்கதேச ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கத்தான் என அமித்ஷா விமர்சித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊடுருவல்காரர்கள் மட்டுமே இருப்பார்கள் எனவும் கூறினார். வெளிப்படையாக அறிவித்துவிட்டே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தேன். முகத்தை மறைக்க தனக்கு எள்ளளவும் அவசியமில்லை என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். தன்னை பற்றி திட்டமிட்டே பொதுவெளியில் அவதூறு பரப்புவது ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முன்பு செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்த முதல்வர் தற்போது புகழ்ந்து பேசுவதாக வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டினார். விஜய் பிரச்சாரத்தின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இழப்பீடு வசூலிக்கவில்லை எனில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திருவாரூரில் நாளை தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 25 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கின் இறுதி விசாரணை
அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக போயிங் நிறுவனத்திற்கு எதிராக இறந்தவர்களின் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஏர் இந்தியா விமான விபத்தில் 260க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவின் டெலாவேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ள TNPSC குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட இணையதளங்களில் ஹால் டிக்கெட்டுகளை தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என TNPSC அறிவித்துள்ளது. சந்திரயான் 4 விண்கலத்தில் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 4 மூலம் நிலவில் இருந்து மாதிரிகளை எடுத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரில் மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்து வந்த 8 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மருத்துவ சாதனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். டெல்லியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து 3வது மாடியிலிருந்து தூக்கி வீசி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புகார் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சிறுமியின் தாய் உட்பட ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரகண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கும் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 12 பேர் மாயமாகி உள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூர் மாநிலம் இம்பால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகள், விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இராணுவம் மூலம் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. முழுமையான விசாரணைக்கு பின் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை செபி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. தவறான கதைகளை பரப்பியவர்கள் தேசத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 25% வரியானது நவம்பர் மாதத்துக்கு பிறகு திரும்ப பெறப்படலாம் என தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மரின் திட்டத்தில் உடன்பாடு இல்லை. பிரிட்டன் சுற்றுப்பயணம் சென்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை வென்றது. குரூப் பி பிரிவில் இலங்கை மற்றும் வங்கதேசம் குரூப் 4 சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் ஆப்கானிஸ்தான் வெளியேறியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் போட்டியில் இன்று ஓமனுடன் இந்தியா மோதுகிறது. ஓமனை எளிதில் வீழ்த்தி இந்தியா ஹேட்ரிக் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வரும் 21ஆம் தேதி இந்திய அணியை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் தெரிவித்தார். மிடில் ஆர்டர் வரிசையில் தங்கள் அணியினர் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் கூறினார். உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் 8வது இடம் பிடித்து நீரஜ் சோப்ரா வெளியேறினார். 2020 ஒலிம்பிக், 2018 காமன்வெல்த், 2023 உலக தடகளத்தில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா 2025 தடகள போட்டியிலிருந்து வெளியேறியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான மதராசி திரைப்படம் வசூலை குவித்து வருகிறது. உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.